வணக்கம், வெல்கம் டு எஸ்கேஸ் கிச்சன் வேர்ல்ட். இன்னைக்கான ரெசிபி பிரெட் பாசுந்தி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பிரெட் பாசுந்தி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். முதல்ல 2 லிட்டர் பால் எந்த பாலா வேணா இருக்கலாம். 10 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கோம். அப்புறம் 3 கப் அளவு சர்க்கரை, 3 கப்ன்றது இந்த கப் அளவு. தேவையான அளவு பிஸ்தா, தேவையான அளவு பாதாம், அப்புறம் கொஞ்சமா ஏலக்காய் பொடி. முதல்ல அடுப்பை பத்த வச்சு அதுல அடிகனமான கடாயை வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயில நம்ம எடுத்து வச்சிருக்க 2 லிட்டர் பால் ஊத்திக்கலாம். ரெண்டு லிட்டர் பாலை கடாயில ஊத்தியாச்சு. இப்ப இது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பால் கொதிச்சு வரதுக்குள்ள நம்ம பிரெட் எல்லாம் அரைச்சு வச்சுக்கணும். இப்போ பிரெட்டோட ஓரங்களை வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க 10 பிரெட்லயுமே ஓரங்களை வரைக்கும் வெட்டி எடுத்துக்கலாம். பிரெட்டோட ஓரங்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாச்சு. இப்ப இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சியில போட்டு நல்லா பொடியா அரைச்சு எடுத்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்ப அதுல இருக்க ஆடைய வரைக்கும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். பாசுந்தி செய்யறதுக்கு பால் ஆடை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பால் கொதிக்க கொதிக்க ஆடை வந்துட்டே இருக்கும். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல சேமிச்சு வச்சுக்கோங்க. பிரெட் நல்லா புட்டு புட்டு உள்ள போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். முழுசா போட்டா அரையாது ஒழுங்கா. பிரெட் நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையும் தூள் பண்ணிக்கலாம். சர்க்கரையும் நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. நம்ம 2 லிட்டர் பால் ஊத்திருக்கோம். இது 1 லிட்டர் பாலை நல்லா சுண்டுற வரைக்கும் அதை ஸ்டவ்ல சிம்ல வச்சு கொதிக்க விடலாம். பிஸ்தாவையும் பாதாமையும் நல்லா பொடிசு பொடிசா நறுக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி பாதாம், பால் நல்லா சுண்டிருச்சு. இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்ச பிரெட் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்ப இது கூடவே நம்ம அரைச்சு வச்ச சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்ப இது கெட்டி பதம் வர வரைக்கும் நல்லா இதை கிளறி விடுங்க. பால்ல பிரெட் சக்கரை எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இத மாதிரி திக்கா வந்துடும். இதுல ஒரே ஒரு பிஞ்ச் சும்மா கொஞ்சமா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இதுல இப்ப நம்ம தனியா எடுத்து வச்ச பால் ஏடு வரைக்கும் சேர்த்துக்கலாம். அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்ச பிஸ்தாவும் பாதாமையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ நல்லா இது கெட்டியா வந்துருச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். மாத்திட்டு இதை நல்லா ஃபேன்ல ஆற வச்சுட்டு கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா இது ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அப்புறமா எடுத்து நம்ம சாப்பிடலாம். ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பாசுந்தி நல்லா சில்லுன்னு இருக்கு. இப்போ இதை வேற ஒரு கப்புக்கு மாத்தி எல்லாருக்கும் சர்வ் பண்ண வேண்டியதுதான். சர்வ் பண்றதுக்கு பிரெட் பாசுந்தி ரெடியா இருக்கு. இப்போ இதுல சர்வ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி இதுல ஆட் பண்ணிக்கிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஸோ சர்வ் பண்ணும்போது மறக்காம அதை மேல ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், பிரெட் பாசுந்தி ரெடி. வாங்க இதை டேஸ்டிங்க்கு கொடுக்கலாம். இப்போ பிரெட் பாசுந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். சூப்பர் டேஸ்டியா இருக்கு காய்ஸ். நீங்களும் உங்க வீட்ல இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எஸ்கேஸ் கிச்சன் வேர்ல்டு சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. பாய்.